நீட் 2026ல கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கல் சிலபஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய விஷயம். பர்டிகுலர்லி இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிடெக்டிங் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா நைட்ரஜன், சல்ஃபர், ஹாலோஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனல் குரூப்பை டிடெக்ட் பண்ணணும். அது என்னென்னா ஹைட்ராக்சில் குரூப், கார்பானில் குரூப், கார்பாக்சில் குரூப், அமினோ குரூப். இதெல்லாம் சால்ட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கேட்டயான்ஸில் லெட் அயான்ஸ், காப்பர் அயான்ஸ், அலுமினியம் அயான்ஸ், டெலூரியம் அயான்ஸ், ஜிங்க் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனயான்ஸில் கார்பனேட் அயான்ஸ், சல்ஃபர் அயான்ஸ், குளோரின் அயான்ஸ், புரோமைட் அயான்ஸ், அயோடைட் அயான்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டல் பிரின்சிபல்ஸில் என்தால்பி ஆஃப் சொல்யூஷன், கார்பன் சல்ஃபேட் அண்ட் நியூட்ரலைசேஷன் அது கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் லயோஃபிலிக் அண்ட் லயோஃபோபிக் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கைனட்டிக் ஸ்டடி ஆஃப் த ரியாக்ஷன் பிட்வீன் அயோடைட் அயான்ஸ் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படித்து வச்சுக்கணும்.